காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டருக்கு படம் பார்க்கலாம்னு வந்தேன். தீனா படம். பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் கீச்சன் வச்சிருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட மாட்டேன்றத பலவழியும் மன்னிப்பு. விஜயின் கிள்ளி படத்தின் பேனரை கலைத்த நபர் ஒரு ஆர்வத்தில் தெரியாமல் பண்ணிவிட்டேன் என விஜய் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். நேற்று நடிகர் அஜித்குமாரின் பிறந்தநாளை அவரது ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடினர். பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நடித்த பில்லா, தீனா உள்ளிட்ட படங்கள் திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் ஆகின. இதனால் அஜித் ரசிகர்கள் முழு ஏற்பாடோடு திரையரங்குகளை அமர்க்களப்படுத்தினர். அதே நேரம் ரசிகர்கள் சிலர் எல்லை மீறி திரையரங்கிற்குள் பட்டாசுகளை வெடிப்பது போன்ற சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டனர். மேலும் சென்னை ரோஹிணி திரையரங்கிற்குள் கில்லி படம் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் அஜித் ரசிகர்கள் உள்ளே புகுந்து அஜித்தின் பெயரை கத்திவிட்டு ஓடியுள்ளனர். இதனால் அஜித் மற்றும் விஜய் ரசிகர்களிடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. இதை தவிர்த்து அஜித் ரசிகர் ஒருவர் விஜயின் கில்லி படத்தின் பேனரை கிளைத்த நிகழ்வு இருதரப்பு ரசிகர்களிடையே பெரும் மோதலை ஏற்படுத்தியது. பிரச்சனை பெரிதாகும் சூழலில் பேனரை கிளைத்த நபர் விஜய் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டருக்கு படம் பார்க்கலாம்னு வந்தேன். தீனா படம். பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் கீச்சன் வச்சிருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட மாட்டேன்றத பலவழியும் மன்னிப்பு.